ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மல்லிகா டாக்டர் கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ நேராக கார்த்திக்கிட்ட என்ன ராஜா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம், என்ன விஷயம் அப்படின்னதும், இங்கே பாருங்கள் டாக்டர், உங்களுக்கு அந்த மாயா மகேஷ்க்கு இடையிலான தொடர்பு எல்லாம் நல்லா தெரியும்ல. அதனால நீங்கள் தான் எப்படியாச்சும் ரேவதிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னதும் மல்லிகா டாக்டர் அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ரேவதி எங்க அப்படின்னதும், வாங்க டாக்டர், நம்பர் 1 ரூமில் இருங்க, நான் ரேவதியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னதும் ரூமில் போய் மல்லிகா டாக்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ரேவதியை தான் காமிக்கிறாங்க. உடனே ரேவதி கிட்ட இங்கே பாருங்கள், நம்பர் 1 ரூமில் டாக்டர் மல்லிகா உங்கள் கூட பேசணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் போயிருக்கீங்களா அப்படின்னதும் ஓகே அப்படின்னுட்டு ரேவதியும் நேராக டாக்டர் கூட இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரூமில் இருந்து மகேஷும் மாயாவும் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்க்குறதுக்கு வராங்க. இப்போ எதுக்கு வந்திருக்க அப்படின்னதும், உங்கள் கூட கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, வாங்க அப்படின்னதும், என்ன ஏதாச்சும் வம்புக்குள்ளே எங்களை மாட்டி விடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் முடியாது, வரமாட்டோம், நீ என்ன பண்ணுவ அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, டாக்டர் மல்லிகா வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா அப்படின்னதும் மகேஷுக்கும் மாயாவுக்கும் தூக்கி வாரி போடுறது. என்ன பேசிகிட்ருக்க? ஆமாம், இன்றைக்கி உங்களை பற்றி எல்லாமே தெரிய வரப்போகுது, ஒழுங்கா நம்பர் 1 ரூமுக்கு வாங்க, அங்கே ரேவதியும் டாக்டர் மல்லிகாவும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னதும் மகேஷுக்கும் மாயாவுக்கும் கை கால் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன மாயா, இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், இன்றைக்கி நல்லா வசமாக மாட்டிக்கிட்டோம், எல்லாம் உண்மையும் தெரிய போகுது, நாம் கண்ட கனவு எல்லாமே போச்சு அப்படின்னும் போதும், சரி வா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு மாயாவும் மகேஷும் வராங்க. அங்கே பார்த்தோன்னா டாக்டரும் ரேவதியும் நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி ராஜா, எதுக்காக இப்போ எல்லாரையும் வர வச்சுருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னதும், எல்லாம் மாயா மகேஷை பற்றி உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரணும் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு தான் அப்படின்னதும் மல்லிகா டாக்டரை பார்த்து இவங்க 2 பேரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம ரேவதி என்ன சொல்கிறீங்க, எனக்கு புரியலையே டாக்டர், ராஜா என்ன சொல்கிறாங்க அப்படின்னும் போது, ஆமாம் ராஜா சொல்கிறது சரிதான் ரேவதி அப்படின்னதும் மாயா மகேஷ் எங்கே டாக்டர் உண்மையை சொல்ல போகிறாங்களோன்னு பயப்படுறாங்க. உடனே அந்த இடத்துல உண்மையிலேயே மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை எங்கே தேடினாலும் உனக்கு கிடைக்காது ரேவதி, தங்கமான பையன் அப்படின்னும் போது இந்த பக்கம் கார்த்திக்கும் ஒன்றும் புரியல. மாயா மகேஷுக்கும் என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்மளை மாட்டி விடுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இங்கே பார்த்தோன்னா டாக்டர் என்ன பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு ராஜா கேட்டதும், ஆமாம் ராஜா, நான் இதைத்தான் நீ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. இங்கே பாரு ரேவதி, எக்காரணத்தை கொண்டும் மகேஷை மட்டும் கைவிட்டுறாத, மகேஷ் மாதிரி ஒரு மாப்பிள்ளை இந்த உலகத்தில் தேடினாலும் கிடைக்காது அப்படின்னும் போது ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் மகேஷும் மாயாவும் ரொம்ப விட்டு வெளியில் வந்துடுறாங்க. என்ன மாயா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க, கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, அதான்டா எனக்கும் புரியலை அப்படின்னு மாயா மகேஷ் பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் காட்டி நேராக மல்லிகா டாக்டர்கிட்ட டாக்டர் என்ன பேசிகிட்ருக்கீங்க, அந்த மாயா மகேஷ் எவ்வளவுக்கு கேவலமானவங்களோ அவ்வளவுக்கு கேவலமானவங்க, அவங்கள பற்றி ரேவதிக்கிட்ட நல்ல விதமாக சொல்லிட்டு வாருங்க, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் டாக்டர், அதுவும் உங்கள் ஃப்ரெண்ட்ற பொண்ணு, நீங்களே இப்படி பேசினா என்ன டாக்டர் அர்த்தம் அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள் ராஜா, இது என்னோட ஃப்ரெண்ட் பொண்ணோட கல்யாணம் தான், இது நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் இப்படி பேசிட்டு வரேன், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னுட்டு டாக்டர் அங்கேருந்து போனதும் நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே பாட்டி எல்லாரும் வந்ததும் விஷயத்தை சொல்கிறாங்க. இதை கேட்ட மைலெல்லாம் என்னப்பா இது, கடைசியில் டாக்டரை நம்மளை கை விரிச்சிட்டாங்களே, இப்போ என்னப்பா பண்ண போகிறோம், அதாங்க எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்காக டாக்டர் அப்படி சொன்னாங்க, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் போது இந்த பக்கம் மாயா மகேஷ் எப்படியோ நம்மளை அந்த டாக்டர் மாட்டி விடலை, அது வரைக்கும் சந்தோஷம்தான், ஆனால் இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ காரணம் இருக்கு மகேஷ், எப்படியோ விடிஞ்சதும் நல்லபடியாக நீ அந்த ரேவதி களத்தில் தாலி கட்டினாலே போதுங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நேராக மாயாவும் மகேஷும் கார்த்திக்கிட்ட வராங்க. பெருசாக பில்டப்பெல்லாம் எடுத்த இப்போ பார்த்தியா எங்களை நல்ல விதமாக சொல்லிட்டு போகிறாங்க, இங்கே பாரு இப்படி நீ எங்ககிட்ட அசிங்கப்பட்டுட்டே இருக்காத, பாவமாக இருக்கா அப்படின்னு கார்த்தியை போட்டு நக்கல் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ